தமிழகத்தின் பொருளாதாரத்திலும் தொழில் உற்பத்தியிலும் முக்கிய பங்கு வகிக்கும் கைத்தறித் துறையை மேம்படுத்தவும் நெசவாளர்களின் வாழ்வு வளம் பெறவும் அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று பட்டியலிட்டார். நெசவாளர்களுக்கென 10,000 சூரிய சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. மின் மோட்டார் பொருத்தப்பட்ட 6,000 பெடல் தறிகள் வழங்கப்பட்டுள்ளன. மின் மோட்டார் பொருத்திய தார் சுற்றும் எந்திரங்கள் 25,000 நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நெசவாளர்கள் தொழில் முதலீடு மற்றும் நடைமுறை மூலதன கடன் பெறும் வகையில் நெசவாளர்களுக்கான கடன் அட்டை வழங்கும் திட்டம் 2012-13 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நெசவாளர்கள் 2 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற இயலும். வட்டியில் 3% மானியம் வழங்கப்படுகிறது. எங்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி கைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு கட்டணமில்லாமல் 100 யூனிட் அளவுக்கு வழங்கப்பட்டு வந்த மின்சாரம் 200 யூனிட்டுகளாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு கட்டணமில்லாமல் 500 யூனிட் அளவுக்கு வழங்கப்பட்டு வந்த மின்சாரம் 750 யூனிட்டுகளாகவும் உயர்த்தப்பட்டுள்ளன. நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு உயரிய சுகாதார வசதிகள் வழங்கும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் தமிழ்நாடு நகர்ப்புற மருத்துவ கட்டமைப்பு திட்டம் 1,634 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டு முதல் 17 நகரங்களில் உள்ள 21 அரசு மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தார். கிராம பகுதிகளில் வாழும் அனைத்து மக்களும் தரமான மருத்துவ வசதி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் 187 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இருபத்தைந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஏற்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நூற்று 29 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனைகளாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 15 ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 30 படுக்கைகள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் உள்ளன என்ற நிலை ஏற்படும். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 16 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டு வருகிறது. கருவுற்ற தாய்மார்களுக்கு அவர்கள் உடல் நலத்தை பேணும் வகையில் அம்மா மகப்பேறு சஞ்சீவி வழங்கப்படுகிறது. நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு உயரிய சுகாதார வசதிகள் வழங்கும் கட்டமைப்பு வசதிகளை மேலும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை கடன் உதவியுடன் தமிழ்நாடு நகர்ப்புற மருத்துவ கட்டமைப்பு திட்டம் 1,634 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டு முதல் 17 நகரங்களில் உள்ள 21 அரசு மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்படும். இரத்த வங்கிகள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகளை மேம்படுத்த சென்னையில் மெட்ரோ இரத்த வங்கி என்ற ஒப்புயர்வு மையத்தை 202 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவி செயல்படுத்த எனது தலைமையிலான அரசு மத்திய அரசுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இது போன்ற மையம் இந்தியாவிலேயே புதுடெல்லி மற்றும் சென்னை ஆகிய 2 இடங்களில் மட்டுமே அமைய உள்ளது.